வந்து சோதனை பாருங்க, எல்லா ஊர்லயும் விரட்டி அடிக்கிறாங்க. உண்மையிலேயே இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. முன்னெல்லாம் ரொம்ப ரேரா நடக்கும். ஆனா இப்போ இந்த தடவை தான் வந்து பயங்கரமா எல்லா இடத்துலயும் வந்து மக்கள் கொந்தளிச்சு ஆவேசப்பட்டு பார்க்கவே ரொம்ப என்னடா இப்படி அப்படின்னு தோணுது. பட் என்ன தோணுது உங்களுக்கு, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தோணுது? மக்களுக்கு இப்பதான் வந்து ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த ஜெனரேஷன் இப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. மக்களுக்கு எப்பவுமே இந்த தாட் இருந்துட்டு தான் இருக்கு, ரொம்ப வருஷமாவே. ஆனா என்ன எங்க பிரச்சனைனா, என்ன நடந்தாலும் நம்ம வாயை பொத்திட்டு கடந்து போய் தான் ஆகணுன்ற சூழ்நிலையை கைதியா நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம். நம்ம எதையாவது கேட்டோம்னு வைங்களேன், உடனே நம்ம மேல ஒரு கேஸை போட்டு ஒரு பொய் புகாரை போட்டு உள்ளத்துக்கு வச்சிருவாங்க. இதுக்கு பயந்துட்டு பல பேர் அவங்க குடும்பத்தை பார்க்கணுமேனு கடந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எல்லாருக்குள்ளேயும் கோபம் இருந்தது, ஆத்திரம் இருந்தது, ஆட்சி பிடிக்கலன்னா. ஆனா வேற ஆப்ஷன் இல்ல, இந்த கட்சி இல்லைன்னா இந்த கட்சி, இந்த ஆப்ஷன் இல்லாதனாலே மக்கள் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னொன்னு, இப்போ இந்த KGF படம் பாத்தீங்கன்னா தெரியும், அடிமைகளா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒருத்தன் வந்து கேள்வி கேட்டோம்னா மொத்த ஜனமும் பின்னாடி போய் நிற்கும் இல்லையா, அதுதான் நம்ம தளபதி. சோ தளபதின்னு ஒரு தலைவன் வந்த உடனே மக்களுக்கு ரொம்ப தைரியங்க. சே, நமக்காக ஒருத்தர் வந்து நிக்கிறாரு, அவர் பின்னாடி நம்ம நிற்போம், நம்ம உரிமைகளை கேட்கறதுக்கு அவரே வந்து நிற்கும் போது நமக்கு என்ன பிரச்சனைன்னு ஒரு தலைவன் கையில கிடைச்சோன்னா தைரியம் அப்படி வந்துருது நமக்கெல்லாம். சோ அந்த தைரியம் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்காரு. ஒரு தலைவன் வந்து நமக்காக நின்னோடனே மக்களுக்குள்ள இவ்வளோ ஒரு ஆர்ப்பரிப்பு, ஒரு கோபம், ஒரு எல்லாத்தையும் வெளிப்படுத்துறாங்க இல்லையா. சோ இதே மாதிரி அவர் சீரியமான நினைச்சு பாருங்க, இந்தியா உலகம் எங்க வேணாலும் நம்ம ஆளுங்க வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க, அந்த தைரியம் வந்துடும். சோ இந்த தைரியத்துக்காகவே கண்டிப்பா டிவிகே ஜெயிக்கணும், ஜெயிக்கும். ஓட் ஃபார் டிவிகே.